சர்வதேச உண்மை மற்றும் நீதி திட்ட அமைப்பினால் இந்த விசாரணை அறிக்கை வெளியிடப்பட்டது. இதன்போது ஊடகவியலாளர் நிமலராஜனின் உருவப்படத்திற்கு தீச்சுடரேற்றி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. மட்டக்களப்பு ஊடக மையத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பார்லிமெண்ட் உறுப்பினர்களான ஞானமுத்து ஸ்ரீநேசன், இளையதம்பி ஸ்ரீநாத், முன்னாள் பார்லிமெண்ட் உறுப்பினர்களான கோவிந்தன் கருணாகரன், ப. அரியநேத்திரன், ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். குறிப்பாக 2009க்கு முற்பட்ட காலத்தில் ஊடகவியலாளர்களை வேட்டையாடுகின்ற விடயத்தில் சாதனை படைத்தவராக மஹிந்த ராஜபக்ச அவர்கள் காணப்படுகின்றார். அவருடைய காலத்தில் மொத்தமாக 46 ஊடகவியலாளர்கள் வேட்டையாடப்பட்டிருக்கின்றார்கள் என்றால், படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்றால், அவருடைய காலத்தில் 27க்கு மேற்பட்ட பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் தங்களுடைய இன்னுயிரை ஈந்திருக்கின்றார்கள். இதில் இருக்கின்ற ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டும் அவர்களுக்கு இன்னும் நீதி வழங்கப்படவில்லை. அவர்களது குடும்பங்களுக்கு இழப்பீடுகள் வழங்கப்படாமல் இருப்பதுதான் மிகவும் ஏமாற்று வித்தையாக காணப்படுகின்றது. சொல்லுகின்றார்கள், தங்களுடைய உள்நாட்டு பொறிமுறை மூலமாக அனைத்திற்கும் தீர்வு காணலாம் என்று குறிப்பிடுகின்றார்கள். காணாமலாக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் மயில்வாகனம் நிமலராஜனின் நினைவு தின நிகழ்வுகள் இலங்கை மன்றக் கல்லூரியில் இன்று நடைபெற்றது. சட்டத்தரணிகளான KS ரத்னவேல், ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன், ஊடகவியலாளர்களான மந்தனா இஸ்மாயில், காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் உள்ளிட்ட பலரும் இதன்போது பங்கேற்றிருந்தனர். ஊடகவியலாளர் மயில்வாகனம் நிமலராஜனின் 25வது ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு அவரது கொலை வழக்கின் விசாரணை தொடர்பான அறிக்கை இதன்போது வெளியிட்டு வைக்கப்பட்டது. இதேவேளை ஊடகவியலாளர் மயில்வாகனம் நிமலராஜனின் 25வது ஆண்டு நினைவை முன்னிட்டு யாழ் ஊடக மையத்தில் நேற்று நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது.